தஞ்சையை அடுத்த மேலவஸ்தா சாவடி, ராவுசாப்பட்டி பகுதிகளில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக தஞ்சை மாவட்ட உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் துணை போலீஸ் சூப்பரண்ட் சரவணன் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம், சப் இன்ஸ்பெக்டர் பிரசன்னா மற்றும் போலீசார் தீவிரமாக ரோந்து சுற்று வந்து கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அதன்படி தஞ்சையை அடுத்த மேலவஸ்தா சாவடி அருகே ராவுசாப்பட்டி பிரிவு சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு சரக்கு வேனை மறித்து சோதனை செய்தனர். அப்போது அந்த சரக்கு வேனில் ரேஷன் அரிசி இருந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக சரக்கு வேனை ஓட்டி வந்த தஞ்சை நேருஜி நகர் தென்கரையை சேர்ந்த வெங்கடேஷ் பாபு மகன் வினோத் என்கின்ற நவநீத கிருஷ்ணனை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ராவுசாப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ரேஷன் அரிசியை குறைந்த விலைக்கு வாங்கி இட்லி மாவு அரைக்கப்படுவதாகவும் கால்நடை தீவனத்திற்காகவும் நடத்தி செல்வது தெரிய வந்தது. இதையடுத்து சரக்கு வேனையும் அதிலிருந்த 50 கிலோ எடை கொண்ட 20 மூட்டை ரேஷன் அரிசியையும் பறிமுதல் செய்தனர். மேலும் தொடர்பாக வினோத் என்கின்ற நவநீத கிருஷ்ணனை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.